கர்த்தருடைய உன்னத நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த அற்புதமான ஓய்வு நாளின் ஆரம்ப ஆராதனையில் தேவ சமூகத்திலே தேவனை தொழுது கொள்ளும்படியாக வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் திருநாமத்தினாலே மனதார வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். நம்மோடு கூட இணையத்தின் மூலமாக இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகளை நம்முடைய திருச்சபையின் சார்பாக மனதார வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆரம்ப ஆராதனைகளிலும் நல்ல சத்தியங்களை நாம் படித்து கொண்டு வருகிறோம், நல்ல வேத பாடங்களை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். இந்த மீதமான திருச்சபை துவக்கப்பட்ட நோக்கத்தையும், இந்த மீதமான திருச்சபை இந்த உலகிற்கு கொண்டு வருகிற ரட்சிப்பின் தூதை குறித்தும் கடந்த வாரங்களில் நாம் தொடர்ச்சியாய் படிக்கும்படி ஆண்டவர் உதவி செய்தார். ஏற்ற காலங்களில் தேவனாகிய கர்த்தர் அவருடைய திரு சித்தத்தின் அடிப்படையில் இந்த மீதமான திருச்சபையை ஏற்படுத்தி, இந்த மீதமான திருச்சபையில் தேவன் ஒவ்வொரு காலத்தின் மக்களும் ரட்சிக்கப்படுவதற்கு தேவன் நிகழ்கால சத்தியங்களை ஒவ்வொரு காலத்திலே வைத்திருந்தார். அதே போல இந்த முடிவு காலத்தில் உலகில் வாழக்கூடிய ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு தேவன் ஒரு தூதை வச்சிருக்கிறார், ஒரு செய்தியை வச்சிருக்கிறாரு. அந்த செய்தியை அவருடைய மீதமான திருச்சபையின் மூலமாக தேவன் இந்த உலகிற்கு கொடுக்க விருப்பப்படுகிறார் என்ற காரியத்தை கடந்த காலங்களில் படித்தங்க. ஸோ அப்படியாக இந்த மீதமான திருச்சபை இந்த உலகம் ரட்சிக்கப்படுவதற்கான ஒரு தூதை வைத்திருக்கிறது. அந்த தூதை இந்த உலகிற்கு கொடுக்க வேண்டும் என்பதை தான் மத்திய 24:14 வாசிக்கிறோம். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கிலும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். எப்ப இந்த செய்தி அறிவிக்கப்படுகிறதோ, எப்பொழுது இந்த செய்தி பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்கும் அறிவிக்கப்படுகிறதோ, அப்போதான் எதுங்க முடிவு அப்படின்ற விஷயத்தை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோங்க. கடந்த வார பாடத்தில் கடைசி எலியாவின் தூது அப்படின்னு சொல்லி ஒரு பாடத்தை நம்ம படித்தோம். அந்த கடைசி எலியாவின் தூது என்ன அப்படின்னா, இந்த உலகம் ரட்சிக்கப்பட வேண்டும், மக்கள் கற்பனையை கை கொள்ள வேண்டும், மக்கள் ஆண்டவர் பக்கம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி தேவன் தம்முடைய மீதமான திருச்சபையை இந்த பூமியிலே ஸ்தாபித்து அவர்கள் மூலமாய் ரட்சிப்பின் செய்தி உலகிற்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்த இந்த சூழல்ல ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, இந்த உலகிற்கு ரட்சிப்பின் செய்தியை கொண்டு போகிற தேவ ஜனத்துக்கு ஒரு செய்தியை வச்சிருக்கிறாரு. அப்படி என்பது தான் கடைசி எலியாவின் தூது என்பதை கடந்த வாரத்தில் படித்தோம். அந்த செய்தி என்ன அப்படின்னா, லவோதிக்கியாவின் செய்தி. இந்த மீதமான திருச்சபை உலகிற்கு ரட்சிப்பின் செய்தி அறிவிக்கிறது தான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, எப்பா உலகிற்கு ரட்சிப்பின் செய்தி அறிவிக்க போகிற உனக்கு என் கையில் ஒரு செய்தி இருக்கிறது, அந்த செய்தியை நீ படி. உலகம் ரட்சிக்கப்படணும், உலகம் கற்பனையை கை கொள்ளணும், உலகம் தேவனுக்கு பிரியமா வாழணும்னு செய்யறதெல்லாம் சந்தோஷம்தான். ஆனால் உலகிற்கு செய்தியை அறிவிப்பதற்கு முன்பதாக நீ அந்த செய்தியில் என்ன பட வேண்டியதா இருக்குன்னா, பலப்பட வேண்டியதா இருக்கிறது என்ற ஒரு கருத்தை நம்ம கடந்த வாரத்தில் படிச்சங்க. ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக தான் இந்த வாரத்திலும் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, அந்த லவோதிக்கியா தூதுனா என்ன அப்படின்னு கடந்த வாரத்தில் சொன்னேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரத்தில் வசனம் 14 22 வசனம் வரைக்கும் நம்ம வாசிப்போம். அப்படின்னா அங்குதான் அந்த லவோதிக்கியாவின் செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த லவோதிக்கியா செய்தி தான் இந்த மீதமான திருச்சபைக்கான செய்தி அப்படின்ற விஷயத்தை முதலாவது நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா, இந்த உலகிற்கு முத்தூதுவை அறிவிக்க போகிற நாம் அந்த முத்தூதுவினாலே பலப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த உலகிற்கு ரட்சிப்பின் செய்தியை கொண்டு போகிற நாம் முதலாவது ரட்சிப்புக்கான அனுபவத்துக்குள்ளாக வர வேண்டும் என்பதுதான் தேவனுடைய பாரமாக இருக்கிறது என்ற காரியத்தை நம்ம கடந்த வாரத்தில் படித்தங்க. ஸோ இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த லவோதிக்கியா செய்தியினுடைய நோக்கம் என்ன அப்படின்ற ஒரு காரியத்தை நம்ம படிக்க போகிறோம். ஒரு சிறு ஜெபம் செய்து ஒரு சின்ன கருத்து தான் படித்து முடிக்கலாங்களா? பரலோகத்தின் நல்ல தந்தையே, இந்த ஆசீர்வாதமான வேலைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த உலகத்தின் ஜனங்கள் இந்த முடிவு காலத்தில் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் முத்தூதுவின் செய்தியை இந்த உலகிற்கு ரட்சிப்புக்கான செய்தியாய் நீர் வைத்திருக்கிறீர். அந்த முத்தூதுவின் செய்தியை உலகிற்கு அறிவிக்க போகிற நாங்கள் அந்த செய்தியினாலே ரட்சிக்கப்படுகிற அனுபவத்துக்குள்ளாக வர வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் எங்களிடத்தில் உள்ள அந்த குறைகளை இந்த செய்தியின் மூலமாய் காட்டிக் கொண்டிருக்கிறீரப்பா. நன்றி ஆண்டவரே. இந்த லவோதிக்கியாவின் செய்தியை படிப்பதற்கு முன்பதாக நான் ஏன் அந்த செய்தியை படிக்க வேண்டும் என்ற நோக்கத்தை புரிந்து கொள்வதற்கு தேவன் உதவி செய்யுங்க. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயங்களையும் ஆவியானவர் தாமே கிரியை செய்ய வேண்டும் என்று மீட்பரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே,
ஆமென். ஆரம்பத்தில் சொன்னது போல இந்த உலகிற்கு ரட்சிப்பின் செய்தியை கொண்டு போகிற நமக்கு தேவனுடைய பாதபடியில் ஒரு செய்தி இருக்கிறது. உலகம் ரட்சிக்கப்படணும், உலகம் கற்பனையை கை கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிற நாம முதலாவது கற்பனைகளை கை கொள்கிறவர்களாக இருக்கிறோமா என்ற ஒரு ஆராய்ச்சியை பரலோகத்தின் ஆண்டவர் நமக்கு முன்பதாக கொண்டு வந்து வைக்கிறாருங்க. இந்த லவோதிக்கா தூதை நாம் படிப்பதற்கு முன்பதாக அதனுடைய நோக்கத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னோம். பார்த்தீங்களா, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு முன்னாடி வைக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு முறை நான் சாப்பிட்டு கொண்டிருந்தேன். நான் அந்த கேள்வி உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன். எத்தனை பேருக்கு சாப்பாட்டில் கருவேப்பிலை வந்தால் பிடிக்கும்? உண்மையாக ஜென்யூனாக பதில் சொல்லுங்க. உண்மை எல்லாருக்குமே பிடிக்குமா? உண்மையாகவே அநேகருக்கு அந்த கருவேப்பிலை அப்படின்ற விஷயம் பிடிக்காது. சாப்பாட்டில் சேர்க்கறது எல்லாமே ஆரோக்கியத்துக்காக தான் சேர்க்குறோம். ஆனால் சாப்பாடு தட்டில் அது என்ன பண்ணியிருக்கோம்? ஒதுங்கி இருக்கும். ஒரு முறை என்னுடைய தாயார் என்ன செய்தாங்க அப்படின்னா, எனக்கு சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது லேசாக கேட்டாங்க, என்னப்பா முடியலாம் ரொம்ப கொட்டுது போல் அப்படின்னாங்க. ஆமாம்மா, ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நீ கருவேப்பிலை அதிகமாக சாப்பிடு, கருவேப்பிலை அதிகமாக சாப்பிட்ட அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு முடி உதிராது அப்படின்னாங்க. இப்போ அந்த செய்தி எனக்கு கிடச்சிருச்சு. இப்போ நான் என் பிள்ளை மனைவிலாம் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ என் மனைவி சாப்பாடை கொடுக்குறாங்க, ஏன் தட்டில் கருவேப்பிலை இல்லை, ஆனால் என் பிள்ளை தட்டுலையும் என் மனைவி தட்டுலையும் இருக்குது. இப்போ நான் என்ன செய்யணுங்க? ஏன் எனக்கு தான் கருவேப்பிலை பிடிக்கவே பிடிக்காதே, நான் ஏன் கருவேப்பிலை சாப்பிட்ணும்? இப்போ நோக்கம் புரிஞ்சிடுச்சு. முடி நினைக்கணும்னா கருவேப்பிலை சாப்பிட்ணும். அது பிள்ளை தட்டாக இருந்தாலும் சரி, மனைவி தட்டாக இருந்தாலும் சரி, எடுத்து என்ன பண்ணிடணும்? சாப்பிட்றணும். பாருங்க, ஒரு காரியத்துக்கு நோக்கம் எவ்வளவு அவசியம் என்பதை முதலாவது புரிஞ்சுக்கணும். இந்த லவோதிக்காவின் தூது இருக்குது பாருங்க. இந்த தூது ஏதோ 100 பிரசங்கத்தில் இதுவும் ஒரு 101வது பிரசங்கன்னு கடந்து போயிடக்கூடாதுங்க. 100 வேத பாடத்தில் இது ஒரு 101வது வேத பாடம்னு கடந்து போயிடக்கூடாதுங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு முறை மருத்துவமனைக்கு நான் போயிருந்தேன். மருத்துவமனைக்கு போயிருக்கும்போது டாக்டர் என்ன செய்கிறாங்கன்னா, என்னை செக்கப் பண்ணுறாங்க. செக்கப் பண்ணி என்கிட்ட இருக்கிற என் உடலில் இருக்கிற ஒரு பிரச்சனையை சொல்கிறாங்க. பா, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன். நான் டாக்டர்கிட்ட உடனே மல்லுக்கு நிற்க முடியுமா? எப்படி நீ அதை என்கிட்ட இருக்குதுன்னு நீ சொல்ல முடியும், நிற்க முடியுமா? ஏங்க, ஏன் நிற்கக்கூடாது? நின்னா என் பிரச்சனைக்கான தீர்வு இருக்காது. அதே போல தான் பாருங்கள், ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, இந்த மீதமான திருச்சபைக்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்குதுங்க. அந்த பிரச்சனை என்ன செய்கிறார் ஆண்டவர் அப்படின்னா, எப்படி டாக்டர் நம்முடைய சரீரத்தை பரிசோதித்து இந்த பிரச்சனை உனக்கு இருக்குதுன்னு சொல்கிறாரோ, அதே போல் நம்ம நேசிக்கிற நம்ம தெய்வம் என்ன செய்கிறார் அப்படின்னா, நம்மளை பரிசோதிக்கிறாரு. பரிசோதித்து இந்த பிரச்சனை உங்ககிட்ட இருக்குதுப்பா அப்படின்னு காட்டும்போது நம்ம என்ன செய்யணும்? அந்த பிரச்சனை இருக்கும் பட்சத்தில் அந்த பிரச்சனை நம்ம விட்டு மாறுவதற்கான முயற்சிகளையும் முடிவுகளையும் நம்ம என்ன பண்ணணுங்க? எடுக்க வேண்டும். ஸோ அந்த காரியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரி, முதலாவதாக இந்த லவோதிக்கா செய்தியினுடைய நோக்கம் என்ன அப்படின்ற விஷயத்தை, அநேக நோக்கங்கள் உண்டு. நான் ஒரு 2 காரியத்தை மாத்திரம் இன்னைக்கு உங்கள் முன்னாடி வைக்க வேண்டும் என்று ஆசைக்கிறேன். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், தேவனுடைய அதீத ஆசை என்ன அப்படின்னா, 2 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வாக்கியம் பாருங்களேன். தேவனுடைய ஆசை என்னன்னு பாருங்க. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய ஆசை என்ன அப்படின்னா, இந்த பூமியில் இருக்கிற ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. ஊரில் இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு மனிதனும் கெட்டு போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிற தெய்வம் தான் பிள்ளை கெட்டு போகிறதுக்கு அனுமதிப்பாரா? அனுமதிக்க மாட்டார். எப்பவுமே ஆண்டவர் அவருடைய பிள்ளைகள் மீது ரொம்ப அன்புடையவர். அந்த அன்புள்ள தெய்வம் தான் என்ன செய்கிறார் அப்படின்னா, மகனே மகளே, உங்ககிட்ட ஒரு பிரச்சனை இருக்குது, உன் சரீரத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது, நான் அந்த பிரச்சனையை உனக்கு நான் காட்டுறேன். அந்த பிரச்சனையை நான் உனக்கு காட்டும் போது அந்த பிரச்சனை ஒருவேளை உனக்குள்ள இருந்தா நீ அதை சரி செஞ்சுக்க, நான் கொடுக்குற ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு நீ அதை கடைபிடித்துக்க. அப்படி கடைபிடிக்காத பட்சம் நீ கண்டிப்பா பிரச்சனையில நிற்க வேண்டியதா இருக்கும் அப்படின்ற காரியத்தை ஆண்டவர் தெளிவாக சொல்றார். அப்ப தேவன் இந்த லவோதிக்காவின் தூதின் மூலமா
நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பிரச்சனையை காட்ட போறாரு. அந்த பிரச்சனையை தேவன் நமக்கு காண்பிக்கும் பொழுது நாம் ஒருவேளை அந்த பிரச்சனையில் இருக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவர் பார்க்குற விதமாகவே நம்ம பார்ப்போம் அப்படின்னா, நிச்சயமாய் அந்த பிரச்சனையிலிருந்து ஒரு தீர்வு நமக்கு கிடைக்கும் என்ற காரியத்தை நம்ம அறிஞ்சிருக்கிறாங்க. தேவன் இந்த பூமியில் இருக்கும்போது ஒரு 3 வருட ஊழியத்தை செய்து முடித்தாங்க. 3 வருஷம் சீஷர்களோடு இருந்து நல்ல ஊழியத்தை செய்து முடித்தாங்க. ஊழியத்தை முடிச்சுட்டு அவங்க பரலோகத்துக்கு பரமேறிய வேண்டிய நேரத்தில் ஒரு கட்டளையை கொடுத்துட்டு போனாங்க. அந்த கட்டளை எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? என்னங்க கட்டளை? சுவிசேஷ கட்டளை. மத்தேயு 28வது அதிகாரத்தில் வசனம் 18லிருந்து 20 வரைக்கும் வாசிப்போம் பாருங்களேன். கட்டளை என்னன்னு பாருங்க. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நீங்கள் கை கொள்ள வேண்டும் என்று போதித்த அனைத்து காரியங்கள் நீங்க உங்களுக்கு என்ன பண்ணுங்க, போதிங்க அப்படின்னு சொல்றது தான் ஆண்டவர் கொடுத்த சுவிசேஷ கட்டளை. இது மத்தேயு 28வது அதிகாரத்தில் பார்க்க முடியுங்க. இதே சுவிசேஷ கட்டளை மார்க்கு புத்தகத்தில் இருக்குது. கொஞ்சம் மார்க்கு புத்தகத்துக்கு வாங்கலேன், அங்கே என்ன காரியம் இருக்குதுன்னு பாருங்க. 16வது அதிகாரம் மார்க்கு 16 வசனம் 15-16. மார்க்கு 16வது அதிகாரம் வசனம் 15-16. தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள். ஒரு மிக முக்கியமான கருத்து இதில் இருக்குது, நீங்கள் கவனிக்கலைன்னா இது புரியாது. மத்தேயு 28வது அதிகாரத்தில் வாசித்தோம், ஆண்டவர் சொன்னார் நீங்கள் புறப்பட்டு போங்கன்னு சொன்னார். மார்க்கு புத்தகத்தில் வாசித்தோம், மார்க்கு 16, 15, 16 வாசிக்கும் போது அதில் தெளிவாய் பார்த்தோம், நீங்கள் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கன்னு சொன்னார். ஆனால் லூக்கா 24வது அதிகாரத்தில் வாசிக்கும் போது தெளிவாய் ஒரு வார்த்தை இருந்துச்சு. ஆண்டவர் தெளிவாய் அந்த வார்த்தையை சொன்னாங்க. அந்த வார்த்தையை மீண்டும் வாசிக்கலாங்களா? லூக்கா 24:49 திரும்ப வாசிங்க. அந்த வார்த்தையை பாருங்க. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். இப்ப 3 புத்தகங்களையும் மத்தேயு, மார்க், லூக்கா, இந்த 3 புத்தகங்களிலும் தேவன் ஒரு மிக முக்கியமான கருத்தை சொல்றாரு. 2 புத்தகங்களை வாசிக்கும் போது நீங்க புறப்பட்டு போங்கன்னு சொன்னார். ஆனால் புறப்பட்டு போவதற்கு முன்பதாக அவங்க எதை பெறணும்னு லூக்கா சொல்றாரு? உலகிற்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணுமா? அந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு முன்பதாக சொல்றாரு, நீ வெயிட் போகாத, என்ன செய்ய அப்படின்னா எருசலேமில் தரித்திரு. ஏன் எருசலேமில் தரித்திரு அப்படின்னா வசனம் சொல்லுது, என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். யாருங்க அந்த பிதாவின் வாக்குத்தத்தம்? வாசிக்கலாங்களா? அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் வசனம் 5லிருந்து 8 வரைக்கும் வாசிக்க போறோம். ரொம்ப கவனத்தோடு கவனிங்க. லவோதிக்கா தூதனுடைய நோக்கம் என்ன? ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்பொழுது கூடி வந்திருக்கிறவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறதற்கு உங்களுக்கு அடுத்ததல்ல. 8வது வசனம்,
பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். முதல் கேள்வி, சுவிசேஷம் இந்த உலகிற்கு அறிவிக்கப்படுவதற்கு முன்பதாக எதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் கட்டளை கொடுக்கிறார்? பரிசுத்த ஆவியானவர். அதுதான் சொல்றாரு, நீங்கள் புறப்பட்டு போகாதீங்க, நில்லுங்க. எங்க நிக்கணும் அப்படின்னா எருசலேமில் தங்கி இருங்க. நீங்க எருசலேமில் தங்கி இருக்கும் பொழுது உங்களுக்கு யார் கொடுக்கப்படுவார்? பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுவார். அப்ப நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்த உலகிற்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு முன்பதாக யாரை பெற்றிருக்கணும்? பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கணும். பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருந்ததுனால தான் ஒரு பிரசங்கம் எத்தனை பேப்டிசம்? 5000 பேப்டிசம். ஒரு செய்தி 3000 பிரசங்கம், 3000 பேப்டிசம். வேத வசனத்தை வாசிக்கிறோம், ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் திருச்சபையில் சேர்த்து கொண்டே இருந்தாராம். எப்பங்க நடந்துச்சு இந்த சம்பவம்லாம்? எப்போ நடந்துச்சு? ஒருவேளை கிறிஸ்து சொன்ன மாத்திரத்தில் அவங்க புறப்பட்டு போயிருந்தாங்க அப்படின்னா இந்த பலன் இருந்திருக்குமான்னு தெரியல. கிறிஸ்து சொன்னாரு, நீங்கள் போய் பிரசங்கன்னு சொன்னாரு. ஆனா பிரசங்கிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் யாரை பெற்றுக்கொள்ளணும்? பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்த ஆவியானவர் இல்லாம சுவிசேஷத்தை நீங்க பிரசங்கிப்பீங்க அப்படின்னா அந்த சுவிசேஷத்துல ஒரு பலனையும் பார்க்க முடியாது. அப்ப நல்லா புரிஞ்சுக்கங்க, முன்மாரியின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு ஒரு பெருத்த ஊழியம் நடந்துச்சு. அதே போலதான் இந்த முடிவு காலத்துல ஒரு பெரிய ஊழியத்துக்காக தேவன் இந்த மீதமான திருச்சபை ஏற்படுத்தியிருக்கிறாரு. இப்ப இந்த மீதமான திருச்சபை உலகிற்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பையும் கொண்டிருக்கிற திருச்சபை. இப்ப இந்த திருச்சபை உலகிற்கு ரட்சிப்பின் செய்தியை கொடுப்பதற்கு முன்பதாக இந்த திருச்சபை எதை பெற்றிருக்கணும்? பரிசுத்த ஆவியை பெற்றிருக்க வேண்டும். இப்ப நீங்க சிந்திச்சு பாருங்க, நாம் இந்த உலகிற்கு அறிவிக்கப்படுகிற செய்தி எல்லாம் இந்த அடிப்படையில் தான் அறிவிக்கப்படுகிறதா? இந்த ப்ராசஸ்ல தான் இந்த உலகத்துக்கான செய்தி போகிறதா என்பதை யோசித்து பாருங்களேன். பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் அப்படின்னு கிறிஸ்து சொன்னாரு. அவங்க காத்திருந்தாங்க. காத்திருந்ததுனால பரிசுத்தாவினர் கொடுக்கப்பட்டாரு. பரிசுத்தாவினர் கொடுக்கப்பட்டபடியினால அவர்கள் போய் ஒரே நூற்றாண்டு தாங்க உலகமெங்கும் செய்தி போயிடுச்சு. ஆனால் இன்னைக்கு கடந்து வந்து 21ஆம் நூற்றாண்டில் இருக்கிறோம். இந்த 21ஆம் நூற்றாண்டில் மத்திய 24:14 இன்னும் ஃபுல்ஃபில் ஆகவே இல்லை. ஏன் ஃபுல்ஃபில் ஆகலை அப்படின்னா, இன்னைக்கு இந்த மீதமான திருச்சபை உலகிற்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிற திருச்சபை. ஆனா இந்த திருச்சபை இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு பிரசங்கிக்கிறதா என்பதுதான் தேவனுடைய ஒரு பெரிய கேள்விங்க. அன்பானவர்களே, சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறோம், ஊழியத்தை செய்கிறோம், சத்தியத்தை உலகிற்கு அறிவிக்கிறோம் அப்படின்ற ஒரு காரியத்துக்குள்ள வரணும் அப்படின்னா ஆவியானவரை பெற்றுக்கொண்டிருக்கிற அனுபவம் இருக்கணுமே. ஆவியானவரை பெற்றுக்கொண்ட அனுபவம் நம்ம இடத்தில் உண்டா என்ற கேள்வியை பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக என் முன்னாடி வைக்கிறாருங்க. நான் அந்த கேள்வியை வைத்து சிந்திச்சு பார்க்கிறேன். எப்படிடா ஒரு பிரசங்கம் இவ்வளோ பேப்டிசம் வந்துச்சு, ஆனா இன்னைக்கு 1000 பிரசங்களை பண்றோம், ஏன் ரட்சிக்கப்படுகிறவர்களை ஆண்டவர் அனுதினமும் சபையில சேர்க்கல அப்படின்னா அங்க ஒரு மிஸ்டேக் இருக்குதுன்றார். என்ன மிஸ்டேக் அப்படின்னா, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறப்பா, செய்தியை கொடுக்கிறப்பா உண்மைதான், ஆனால் உன் செய்தி அந்த சுவிசேஷம் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையோடு போகிறதா அப்படி என்பதுதான் கேள்வி. அப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, புரிகிற மாதிரி ஒரு வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா, ஏன் மீதமான திருச்சபை இன்னும் பின்மாரியை பெற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு ஒரு கேள்வி வைப்போன்னு வச்சுக்கங்களேன். ஏன் மீதமான திருச்சபை இன்னும் பின்மாரியை பெற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு ஒரு கேள்வி வச்சா என்ன பதில் சொல்ல முடியுங்க? என்ன பதில் சொல்ல முடியும்? பதில் என்ன தெரியுங்களா? நம்ம இன்னும் பின்மாரியை பெற்றுக்கொள்வதற்கான ஆயத்தம் இல்லை. அதை தான் ஆண்டவர் சொல்றாரு, வாப்பா நீ ஏன் ஆவியானவர் பெற்றுக்கொள்ளன்றதை நான் உனக்கு காட்டுறேன். உங்ககிட்ட ஒரு பிரச்சனை இருக்குது. நீ உலகம் ரட்சிக்கப்படணும்னு ஓடுற, மற்றவர்கள் கற்பனையை கை கொள்ளணும்னு போற, மற்றவர்கள் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீ படுகிற பிரியாசம் ரொம்ப பெருசு, உண்மைதான். ஆனால் நீ மற்றவர்கள் கை கொள்ள வேண்டும், மற்றவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று பிரியாசப்படுகிற நீ அந்த அனுபவத்துக்குள்ள இருக்கிறியா என்பதை கொஞ்சம் வந்து பாருப்பான்றார். நான் போய்
வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரத்தில் அந்த 14வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது அங்கு ஏன் நாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளவில்லை என்ற அந்த முக்கியமான காரணத்தை அந்த தூது உள்வாங்கி வைத்திருக்கிறது. ஏன் என்னால் பின்மாரியை பெற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படின்னா, அந்த பின்மாரியை பெற்றுக்கொள்வதற்கு ஏதோ ஒரு பிரச்சனை என்கிட்ட இருக்குது, தடை இருக்குது. அந்த தடை நீங்கிடுச்சு அப்படின்னா ஆவியானவர் எனக்கு கொடுக்கப்படுவார். ஆவியானவர் கொடுக்கப்பட்டார் அப்படின்னா இந்த சுவிசேஷம் வல்லமையோடு உலகத்தில் பிரசங்கிக்கப்படும். இந்த சுவிசேஷம் உலகத்தில் வல்லமையாய் பிரசங்கிக்கப்படும் பொழுது ஆண்டவர் ரட்சிக்கப்படுகிற ஆத்துமாக்களை நம்ம இடத்தில் கொண்டு வருவார் என்பதுதான் வேதாகம சத்தியங்க. அப்போ நீங்கள் சிந்திச்சு பாருங்க, ஏன் லவோதிக்காவின் செய்தி இந்த திருச்சபைக்கு அப்படின்னா என்ன நோக்கம் அப்படின்னா, நீங்களும் நானும் பின்மாரியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரயாசப்பட்டால், நீங்கள் நானும் தேவ ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று பிரயாசப்பட்டா நம்ம முதலாவது எதை படிக்கணும் அப்படின்னா லவோதிக்கியாவின் செய்தியை படிக்கணும். லவோதிக்கியாவின் செய்தியை படிக்காம நம்ம ஒருபோதும் இந்த உலகிற்கு ஒரு பெரிய ஊழியத்தை செய்ய முடியாது. ஏன்? பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட மாட்டாருங்க. பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டாதான் வல்லமையோடு போனாதான் சுவிசேஷம் இந்த உலகத்தில் பிரசங்கிக்கப்படும். மத்திய 24:14 ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கிலும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும் வார்த்தை வந்துச்சு இல்லைங்களா? அதே தான் அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிறோம் பாருங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். மத்திய 24:14 சாட்சி, அப்போஸ்தலர் 1:8 சாட்சி. இந்த சாட்சி எப்போ வரும் அப்படின்னா எப்பொழுது பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறோமோ அப்பொழுது தாங்க பரிசுத்த ஆவியானவர் நம்ம கிட்ட கொடுக்கப்படுவார். அவரை பெற்றுக்கொண்டதான் சாட்சி, அவரை பெற்றுக்கொண்டதான் ஊழியம். அதனால தான் பாருங்க, இந்த மீதமான திருச்சபை இந்த காலங்களில் எதற்காக ஜெபிக்க வேண்டியதாக இருக்கிறது அப்படின்னா பின்மாரியின் அனுபவத்துக்காக ஜெபிக்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த பின்மாரியின் அனுபவம் யாருக்கு கொடுக்கப்படும் அப்படின்னா, யார் ஒருவர் லவோதிக்கியாவினுடைய அந்த செய்தியை புரிந்திருக்கிறார்களோ, லவோதிக்கியாவின் நிலையை விட்டு மாற்றம் அடைந்து தேவனுக்கு பிரியமான ஒரு நிலையை வாழ்கிறார்களோ அவர்களுக்கு தான் பின்மாரி என்பதுதான் வேதாகம சத்தியம். ஒருவேளைங்க இந்த லவோதிக்கியாவின் செய்தியை நான் ஒரு கணம் வாசிச்சுட்டு ஒரு மிக முக்கியமான சம்பவத்தை சொல்லிட்டு நான் சீக்கிரம் முடிக்க போகிறேன். ஒரே ஒரு சம்பவம் தான். லவோதிக்கியா செய்தியை கொஞ்சம் வாசிக்கலாங்களா? வாங்களேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம். இந்த லவோதிக்கியாவுக்கான செய்தி என்ன அப்படின்றத வேதம் எவ்வளோ நேர்த்தியாக சொல்லுது பாருங்க. 14வது வசனத்திலிருந்து நான் வாசிக்க போகிறேன், கவனத்தோடு கவனிங்க. லவோதிக்கியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்கிறதாவது. நான் ஏற்கனவே ரெவல்யூஷன் நடத்தும் போது ஒரு விஷயத்தை சொன்னேன். பரலோக தரிசனம் இருக்கும், பூலோக தரிசனம் இருக்கும். ஒவ்வொரு திருச்சபைக்கும் ஆண்டவர் ஒரு தரிசனத்தின் மூலமா வெளிப்படுவார். அந்த தரிசனத்தின் மூலமா வெளிப்படுறார் அப்படின்னா அந்த பிரச்சனை அந்த திருச்சபை கிட்ட இருக்கும். அதாவது இங்க லவோதிக்கா திருச்சபைக்கு ஆண்டவர் எப்படி வெளிப்படுறாரு? உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும். அப்போ உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியை வெளிப்படுறாருன்னா லவோதிக்கிட்ட எது இல்லை? உண்மை இல்லை, சத்தியம் இல்லை, சாட்சியும் இல்லை. நான் ஆரம்பத்தில் சொன்னேன். அப்போ இந்த மூன்றும் இல்லை. ஆனால் லவோதிக்கா தன்னை எப்படி நினைச்சிருக்கிறாங்கன்னு வேதவசனம் சொல்லுது பாருங்களேன். 15 உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிரையாவது அனலையாவது இருந்தால் நலமாயிருக்கும். இந்த குளிரையாவது அனலாவது அப்படின்னா உலகத்திலையும் ஒரு காலு, தேவன் பக்கமும் ஒரு கால். உலகமும் வேணும், தேவனும் வேணும். இதுதான் அந்த நிலைமை. நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. அடுத்த வார்த்தையை வாசிக்கிறேன். வசனம் 16 இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். படிக்க போகிறேங்க. அந்த வாந்தி பண்ணி போடுதல்னா என்ன அர்த்தம்னு படிக்க போகிறோம். கீழே வாசிக்கிறேன். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாயிருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்மனன் என்றும் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்று சொல்கிறபடியால் நான் நீ ஐஸ்வர்யனாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும் நீ
பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கழிக்கப்படவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்கிறேன். ஆண்டவர் ஆலோசனை சொல்றாரு. நான் ஆரம்பத்தில் ஒரு உதாரணம் சொன்னேன். ஒரு டாக்டர் கிட்ட போறோம். டாக்டர் நம்ம சரீரத்தை பரிசோதிக்கிறாரு. பரிசோதிச்சு உங்ககிட்ட இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு டாக்டர் சொன்னார்னா டாக்டர் கிட்ட என்ன பண்ணக்கூடாது? கோபப்படக்கூடாது. கோபப்பட்டு நீங்க எப்படி இதை சொல்லலாம் அப்படின்னா அந்த வியாதியிலிருந்து விடுபடுவதற்கான வழி இருக்காது. எக்ஸாக்ட் அதே தாங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? உங்ககிட்ட ஒரு பிரச்சனை இருக்குதுப்பா, அந்த பிரச்சனையை நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன். நான் பிரச்சனையை சொல்லும் போது நீ உன் இருதயத்தை கடினமாக்கிக்கிட்ட அப்படின்னா, எனக்கு எதுக்கு இது எல்லாம் அப்படின்னு நினைச்சிட்ட அப்படின்னா, ஒருபோதும் உன்னால என்ன பண்ண முடியாதுன்னா அந்த பிரச்சனை வெளிவரவே முடியாது. இந்த லவோதிக்கா சபைக்கு ஆண்டவர் வெளிப்படும் போதே சொல்றாரு, உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப லவோதிக்கா கிட்ட எது மிஸ்ஸிங்கு? உண்மை மிஸ்ஸிங். இரண்டாவது சத்தியம்னு சொன்னார் பாருங்க. அப்ப சத்தியம் இருக்குதா? என்னங்க நினைக்கிறீங்க? சத்தியம் இருக்குதா? பைபிள் இருக்குதுங்க. ஆனா அது எங்க இருக்கணும்? வாழ்க்கையில் இருக்கணும். அதை தான் சொல்றாங்க. ஆண்டவர் சொல்றாங்க சத்தியமும் இல்லப்பா உங்ககிட்ட அப்படின்றாங்க. மூன்றாவது சொல்றாரு சாட்சியும் அப்படின்னு சொல்றார். இப்பதான் மத்தேயு 24:14 வாசிச்சோம், அப்போஸ்தலர் 1:8 வாசிச்சோம். அப்ப சாட்சி என்பது பரிசுத்த ஆவியானவர் வந்தாதான் சாட்சி அப்படின்னு பார்த்தோமே. அப்ப எது இல்லை? பரிசுத்த ஆவியானவரும் இல்லை. அதுதான் பிரச்சனைன்றாரு. இப்போ இந்த பிரச்சனையை நான் எனக்குள்ள வைத்து கொண்டு நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, இந்த உலகத்தை எப்படியாவது முத்தூதுவை கொடுத்து உலகத்தை ரட்சிக்கணும், தேவன் பக்கம் மக்களை திருப்பணும்னு சொல்லி நான் போராடுறேன். ஆண்டவர் சொல்றாரு, இப்போ கொஞ்சம் நில்லுப்பா, கொஞ்சம் நில்லு. உன் பாரம் பெருசு, உன் ஊழியம் பெருசு, உன் திட்டம் பெருசு, நீ நினைக்கிற நினைப்பெல்லாம் பெருசு. சந்தோஷம், மற்றவங்க ரட்சிக்கப்படணும், மற்றவங்க வந்து கற்பனையை கை கொள்ளணும், மற்றவங்க தேவனிடத்துல வரணும் அப்படின்னு சொல்லி உன் பரிதவிக்கிற எல்லா பரிதவிப்பும் நியாயமானது தான். ஆனால் உன்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்குதுப்பா, அந்த பிரச்சனையை நீ கொஞ்சம் சரி செஞ்சுக்கிய. அந்த பிரச்சனை நான் உனக்கு காண்பிக்கும் போது நீ அந்த பிரச்சனை உன் இடத்துல இருக்குதா இல்லையா என்பதை நீ சிந்திச்சு பாரு. நீ குளிரையாவது அனலையாவது இருக்கிறியே, ஒன்னு குளிராயில்லு இல்ல அனலாயிரு, ரெண்டுத்துக்கும் வெது வெதுப்பா இருக்கிற சூழ்நிலை இருக்கும் அப்படின்னா நான் உன்னை சீக்கிரத்தில் எது பண்ண வேண்டியதா இருக்கும்? வாந்தி பண்ண போட வேண்டியதா இருக்கும். அந்த வாந்தி பண்ணுதல் அப்படின்றத படித்த மாத்திரத்தில் என்னால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியலைங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் அது. அப்போ நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், இந்த லவோதிக்காவின் தூதை ஏன் படிக்கணும் அப்படின்னா, இந்த லவோதிக்கா தூதை படித்தாதான் என் பிரச்சனை தெரியும், என் பிரச்சனை தெரிஞ்சாதான் நான் மாற முடியும், நான் மாறினாதான் ஆவியானவர் எனக்கு கொடுக்கப்படுவார், ஆவியானவரை நான் பெற்றுக்கொண்டாதான் நான் இந்த உலகத்துக்கான செய்தியே கொண்டு போக முடியும். அப்போ நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், எனக்குள்ளே வந்த கேள்வி, ஒருவேளை இந்த மீதமான திருச்சபை துவங்கி எத்தனை ஆண்டு காலம் ஆகிறது அப்படின்னு சிந்திச்சு பாருங்கள். இத்தனை ஆண்டு காலத்தில் எஃபோர்ட் மீட்டிங்க்கு மேலே எஃபோர்ட் மீட்டிங், பைபிள் ஸ்டடிக்கு மேலே பைபிள் ஸ்டடி, பிரசங்கத்துக்கு மேலே பிரசங்கம், வேத பாடத்துக்கு மேலே வேத பாடம், இந்த திருச்சபையில் கொடுத்துக்கிட்டே இருந்துக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் ஏன் முடிவு வரல அப்படின்னா ஆண்டவர் பக்கம் நம்ம பக்கம் திருப்புறாரு. ஏன் முடிவு வரல அப்படின்னா, நீ அறிவிக்கிற செய்தி எல்லாம் எப்படி போகுது அப்படின்னா சாட்சி இல்லாமலே போய்கிட்டு இருக்குதுப்பான்னு திருப்புறாரு. இப்போ நிலைமை என்னன்னு தெரிஞ்சிடுச்சு பார்த்தீங்களா? ஒருவேளை இந்த நிலைமையிலிருந்து என்னை மாற்றிக்கொள்ளலை அப்படின்னா என்ன தீர்வு, என்ன நடக்கும் என்பதை ஒரு சம்பவத்தில் வேதாகமத்தை நான் வாசித்து முடிக்கணும்னு நினைக்கிறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த சம்பவத்தை கொஞ்சம் வாசித்து முடிப்போம். தானியேல் 5வது அதிகாரம், தானியேல் 5வது அதிகாரம். இந்த தானியேல் 5வது அதிகாரத்தில் யாரை பற்றி பேசுதுங்க? எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான சம்பவம் தானே இந்த சம்பவம். பெல்சாத்சார். யார் இந்த பெல்சாத்சார்? நேபுகாத் நேசாருடைய யாருங்க? யாரு? சும்மா சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாருங்க? பேரனா? வாசிக்கலாமா? வாங்க வாசிப்போம். அந்த 5வது அதிகாரத்தில் 22வது வசனத்தை நான் வாசிக்க போகிறேன். கவனத்தோடு கவனிங்க. வசனம் 20லேருந்தே நான் வாசிக்கிறேன். ஏன்னா ரொம்ப மிக முக்கியமான சம்பவம் இல்லை. 18லேருந்து கூட அப்படியே வர சம்பவம் என்னன்னு பாருங்கள். ராஜாவே, உன்னதமான தேவன் உம்முடைய பிதாவாகிய நேபுகாத் நேசாருக்கு ராஜ்யத்தையும் மகத்துவத்தையும் கனத்தையும் மகிமையும் கொடுத்தார். அவருக்கு கொடுக்கப்பட்ட மகத்துவத்தினாலே சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவருக்கு முன்பாக நடுங்கி பயந்திருந்தார்கள். அவர் தமக்கு சித்தமானவனை கொன்று போடுவார், தமக்கு சித்தமானவனை உயிரோடு வைப்பார், தமக்கு சித்தமானவனை உயர்த்துவார், தமக்கு சித்தமானவனை தாழ்த்துவார்.
அவருடைய இருதயம் மேட்டுமையாகி அவருடைய ஆவி கர்வத்தினாலே கடினப்பட்ட போது அவர் தமது சிங்காசனத்திலிருந்து தள்ளிவிடப்பட்டார். அவருடைய மகிமை அவரை விட்டு அகன்று போயிடுச்சு. இதெல்லாம் யாருக்கு நடந்துச்சு? நேபுகாத் நேசாருக்கு நடந்துச்சு. இப்ப பாருங்க, அடுத்தது 21. அவர் மனுஷர் என்று தள்ளப்பட்டார். அவருடைய இருதயம் மிருகங்களுடைய இருதயம் போல் ஆயிற்று. காட்டு கழுதைகளோட சஞ்சரித்தார். உன்னதமான தேவன் மனுஷரின் ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனை அதன் மேல் அதிகாரியாக்குகிறார் என்று அவர் உணர்ந்து கொள்ள மட்டும் மாடுகளைப் போல் புல்லை மேய்ந்தார். அவருடைய சரீரம் ஆகாயத்து பனியிலே நனைந்தது. 22 ரொம்ப மிக முக்கியமான வார்த்தை. அவருடைய குமாரனாகிய பெல்சாசார் எனும் நீரோ வென்றார். இதையெல்லாம் அறிந்திருந்தும் உமது இருதயத்தை தாழ்த்தாமல் பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உம்மை உயர்த்தினீர். அவருடைய ஆலயத்தின் பாத்திரங்களை உமக்குன்பாக கொண்டு வந்தார்கள். நீரும் உம்முடைய பிரபுக்களும் உம்முடைய மனைவிகளும் உம்முடைய வைப்பாட்டிகளும் அவைகள் திராட்சரசம் குடித்தீர்கள். இதுவும் அன்றி தம்முடைய கையில் உமது சுவாசத்தை வைத்திருக்கிறவரும் உமது வழிகளுக்கெல்லாம் அதிகாரியுமாகிய தேவனை நீர் மகிமைப்படுத்தாமல் காணாமலும் கேளாமலும் உணராமலும் இருக்கிற வெள்ளியும் பொன்னும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லும் ஆகிய தேவர்களை புகழ்ந்தீர். அப்பொழுது அந்த கை உறுப்பு அவரால் அனுப்பப்பட்டு இந்த எழுத்து எழுதப்பட்டது. எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால் மெனே மெனே தெக்கேல் உபார்சின் என்பதே. இதற்கான அர்த்தம் என்ன என்பதை வசனம் கீழே வாசிக்கிறோம் பாருங்க. 27. தெக்கேல் என்பதற்கு நீ தராசிலே நிற்கப்பட்டு குறை காணப்பட்டாய். என்ன அர்த்தம் தெரியுங்களா? உனக்கு நியாய தீர்ப்பு வந்துடுச்சின்னு சொல்றார். இந்த பெல்சாசார் அவனுடைய தாத்தாவாகிய நேபுகாத் நேசார் தேவனுக்கு விரோதமாய் மேன்மை பாராட்டி தேவனுக்கு விரோதமாய் இருந்து தன்னை தாழ்த்தாமல் இருந்தபடியினால அவனுடைய விழுகை யார் பார்த்தது? இந்த நபர் பார்த்தார். இப்ப அதை பார்த்தும் கூட இந்த நபர் என்ன பண்ணலையா? மனம் மாறலையா. இப்ப அந்த மனம் மாறாமல் இருக்கிறபடியினால தேவனுடைய நியாய தீர்ப்பு யாருக்கு வந்துருச்சுங்க? 22 மீது வாசிக்கிற கொஞ்சம் கவனத்தோடு கவனிங்க. அவருடைய குமாரனாகிய பெல்சாசார் என்னும் நீரோ வென்றால் இதையெல்லாம் அறிந்திருந்தும் உமது இருதயத்தை தாழ்த்தாமல். அப்ப நடந்த எல்லா சம்பவத்தையும் அறிஞ்சிருந்தான். ஆனா எதை தாழ்த்தலைங்களா? இருதயத்தை தாழ்த்தல. இருதயத்தை தாழ்த்தாம போனபடினால எது வந்துருச்சு? நியாய தீர்ப்பு வந்துருச்சு. லவோதிக்கானா என்ன தெரியுங்களா அர்த்தம்? யாருக்காவது தெரியுங்களா? லவோதிக்கா அப்படின்ற பேருக்கு அர்த்தம் என்னங்க? யாராவது சொல்ல முடியுங்களா? யாராவது உதவி செய்ய முடியுங்களா? லவோதிக்கியா அப்படின்னா என்ன அர்த்தம்? நியாய தீர்ப்பின் மக்கள். நியாய தீர்ப்பின் மக்கள். லவோதிக்கியா அப்படின்னா நியாய தீர்ப்பின் மக்கள். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் உன் பிரச்சனையை உனக்கு முன்னாடி கொண்டு வரேன்பா. உனக்கு விட்ட ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையை நான் உனக்கு காட்டும் போது நீ உன் இருதயத்தை தாழ்த்தாம பிரச்சனையை நீ மாற்றிக்கொள்ளாம அந்த பிரச்சனை உன்னிடத்துல இருக்கும்போது நீ இன்னும் உன் இருதயத்தை கடினப்படுத்தி என்னை விட்டு தூர போவ அப்படின்னா உனக்கு எது வந்துடும்? நியாய தீர்ப்பு வந்துருன்னு சொல்றார். தராசில் நிக்கிறப்பா அப்படின்னு சொல்றார். இன்னைக்கு நியாய விசாரணை பரலோகத்தில் நடந்து கொண்டிருக்குது அன்பானவர்களே. பரலோகத்தில் நியாய விசாரணை நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் தெய்வம் பாரத்தோடு தூது அனுப்பிக்கிட்டு இருக்கிறார். யார்கிட்ட அனுப்புறாருன்னா அவருடைய திருச்சபைக்கு அனுப்புறார். ஏன் அனுப்புறாருன்னா, உங்ககிட்ட ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனையை நீ இப்பவே சரி செஞ்சுக்க. இப்ப சரி செய்யல அப்படின்னா சீக்கிரமா நியாய தீர்ப்பு உன்னை சந்திக்க போகுது. உன் பிரச்சனையை நான் உனக்கு வெளிப்படுத்தும் போது நீ அதை புரிஞ்சிக்காம நீ இன்னும் இருக்கிற இந்த மாம்ச வாழ்க்கையோட தொடர்ந்து கொண்டிருப்ப அப்படின்னா நிச்சயமாய் நியாய தீர்ப்பு உனக்கு வந்தே தீரும் என்பதை இந்த பெல்சாசார் வாழ்க்கையிலிருந்து ஆண்டவர் பாடத்தை கொடுக்குறாருங்க. இந்த பெல்சாசார் எல்லாரையும் அறிந்தான்ல, அவன் தாத்தாவுக்கு என்ன நடந்துச்சு எல்லாம் தெரியல அவனுக்கு. எல்லாரும் கண்ணால பார்த்தவன் தானே. ஆனா கண்ணால பார்த்தவன் தன்னை தாழ்த்தாமல் போனபடியினால எப்படி நியாய தீர்ப்பு வந்துச்சோ அதே போலதான் இந்த லவோதிக்கா திருச்சபை. லவோதிக்காவுடைய எல்லா பிரச்சனைகளையும் காதால் கேட்கிறது, கண்களால் பார்க்கிறது, எல்லா செய்திகளும் கேட்குது. இப்ப இதெல்லாம் கேட்டும் பார்த்தும் என்ன செய்யணுங்களா? தாழ்த்தணுங்க ஆண்டவர் சமூகத்தில். பிரச்சனை இருக்குதாப்பா, என்ன ஆண்டவரே நான் செய்யட்டும்? நான் தரித்திரனா இருக்கிறேனா? நான் குருடனா இருக்கிறேனா? நான் நிர்வாணியா இருக்கிறேனா? ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, என் நிர்வாணத்தை மாற்றி போடுங்க. நிர்வாணம்னா என்னங்க அர்த்தம்? எப்ப நிர்வாணமானாங்க? ஆதாம் ஏவாளும் பாவம் செய்த போது. அப்ப நிர்வாணம்னா எது இருக்குது?
பாவம் இருக்குது. பாவத்தோடு ஒரு மனுஷன் பரலோகத்துக்குள்ளே போக முடியுமா? முடியாதுங்க. உண்மையாகவே சொல்கிறேங்க, இந்த மீதமான திருச்சபையின் மீது ஆண்டவருடைய பாரம் ரொம்ப பெருசு. இந்த உலகம் ரட்சிக்கப்படணும், உலகம் முத்துவது போகணும், உலகத்தின் மக்களுக்கு செய்தி போகணும்னு துடித்து கொண்டிருக்கிற இந்த லவோதிக்கா திருச்சபையின் மீது ஆண்டவருடைய ஒரு பாரம் இருக்குது. உலகிற்கு செய்தியை கொடுக்குற நீ உன் வாழ்க்கையை கொஞ்சம் சோதிச்சு பாருப்பா, உன் நிலைமையை கொஞ்சம் நீ அறிஞ்சு பாருப்பா. அன்னைக்கு ஆதி இஸ்ரவேலர்களை பார்த்து தேவன் என்ன சொன்னாரோ அதே காரியம்தான் இன்னைக்கு இருக்கிற தேவ மக்களாகிய உங்களுக்கு எனக்கு சொல்றார். ஒருவேளை இந்த செய்திகள்லாம் கேட்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கடினமாக தோன்றலாங்க, கடினமாக தெரியலாங்க. ஆனால் ஆண்டவருடைய பாரம் என்ன தெரியுங்களா? உலகம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக யார் ரட்சிக்கப்படணும்? நாம் ரட்சிக்கப்படணும். இத்தனை வருஷம் ஆண்டவரை நான் தேடுறேன், ஆண்டவருக்குள்ளாக நான் வாழ்ந்திருக்கிறேன், இந்த சத்தியத்துக்குள்ளாக இத்தனை வருடம் நான் வாழ்ந்திருக்கிறேன் நான் சொல்லி பரலோகம் போகாம போயிட்டா நம்முடைய நிலை என்ன என்பதை சிந்திச்சு பாருங்களேன். அநேக நேரங்களுக்கு நமக்கு ஒரு நினைவு இல்லாமல் போயிடுச்சு. அந்த நினைவு என்ன தெரியுங்களா? நுட்ப நியாய விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது என்ற நினைப்பே நமக்கு இல்லை. எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தெரியுங்களா? இயல்பான வாழ்க்கை. நோவா காலத்தில் எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்துச்சுங்க? குசித்து குடித்து. அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா இயல்பான வாழ்க்கை. உண்மையாகவே இந்த நுட்ப நியாய விசாரணை நாள் இருக்கிற அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்வாங்கன்னு வேதத்தில் வாசித்திருக்கிறோம். எல்லாரும் அறிந்தது தான். தங்களை தாழ்த்தி உபவாசம் இருந்து பாவங்களை அறிக்கை செய்து என்ன தீர்ப்பு வரப்போகிறதோ அப்படின்னு சொல்லி எல்லாரும் எங்க இருப்பாங்க? ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்னாடி விழுந்திருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு நுட்பநியாய விசாரணைக்குள்ள இருந்து கொண்டிருக்கிற இந்த தேவ ஜனம் இன்னைக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்குதுன்னு சிந்திச்சு பாருங்களேன். உபவாசம்னா என்னன்னு நமக்கு நினைவுக்கு இருக்குதுங்களா? கடைசி எப்போ உபவாசம் இருந்தீங்க நீங்க குடும்பத்தில்? சத்தியத்தை படிக்கணும், பாவம் நீங்கணும் அப்படின்னு எப்பங்க உபவாசம் இருந்திருக்கிறோம்? எல்லாம் கடமைக்காக சடங்குகளுக்காக ஒரு உபவாசம் இருக்கும் அப்படின்னா அதுல ஒரு பிரயோஜனமும் இல்லைங்க. ஆண்டவருடைய பாரம் என்ன அப்படின்னா நான் உனக்கான காலத்தை சீக்கிரம் முடிக்க போறேன்பா. அந்த காலம் முடிவதற்கு முன்பதாக உங்ககிட்ட ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு நான் சொல்றேன். அந்த பிரச்சனை நீ மாற்றிக்க. அந்த பிரச்சனை நீ மாற்றாம போன அப்படின்னா உன் முடிவு என்ன என்பதை பாரு, உன்னை வாந்தி பண்ணி போட்டுருவேன்னு சொல்றாரு. இந்த வார்த்தையெல்லாம் படிக்கும்போது எவ்வளோ மனசு குமுறுது தெரியுங்களா? லவோதிக்கா கிட்ட அவ்வளோ ஒரு பிரச்சனை இருக்குதுங்க. ஆனால் இந்த லவோதிக்கா எப்படி இருக்குது அப்படின்னா பிரச்சனையே இல்லாத போல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். லவோதிக்கா ரட்சிப்புக்கான அந்த நேரத்தை இழக்கும்படியான ஒரு காலத்துக்குள்ள இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ரட்சிப்பின் செய்தியினுடைய அனுபவமே இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, லவோதிக்கா செய்தியினுடைய நோக்கம் ஆண்டவர் உங்களை என்ன யாரா மாற்றணும் விருப்பப்படுறாரு தெரியுங்களா? ஒரு வாசனை முடிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம். யாராய் நம்மை மாற்றுவதற்கு தேவன் இவ்வளோ பிரயாசம், இவ்வளோ செய்தி ஏன், எதுக்காக? பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்களின் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். அல்லாமலும் ஒரு பெருவெள்ள இரைச்சலை போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். நான் கேட்ட சத்தம் சுரமண்டலக்காரர் தங்கள் சுரமண்டங்களை வாசிக்கிற ஓசையை போல் இருந்தது. அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புதுப்பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்ட 144,000 பேரை அல்லாமல் வேறு ஒருவரும் கற்றுக்கொள்ளக்கூடாது. இப்பதான் யாருன்னு சொல்றாரு. அந்த 144,000 பேர்னா யாருன்னு பாருங்களேன். ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே, மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை. இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லாதவர்களாய் இருக்கிறார்கள். யாருங்க இவங்க? 144,000 பேர். ஆண்டவருடைய பாரம் என்ன அப்படின்னா, இப்போ இந்த உலகத்தில் உங்களை நான் பிரித்து எடுத்ததற்கான நோக்கம், உங்கள் தாயின் கருவிலே உங்களை எனக்காக நான் பிரித்து எடுத்த நோக்கம்,
உங்களை அப்படியே ஏதோ இந்த உலகத்தில் வாழ்ந்தோம் செத்தோம் போனோம் அப்படின்னு இல்லப்பா. உனக்கென்று ஒரு நோக்கம் இருக்கிறது. நான் உன்னை 144,000 பேரா மாற்ற விருப்பப்படுறேன். அந்த 144,000 பேரா நீ மாறணும் அப்படின்னா குணம் எப்படி இருக்குதுன்னு பாரு. இந்த 144,000 பேர்கிட்ட மாசு இல்ல, கற்புள்ளவர்களா இருக்கிறாங்க. அவங்க எப்படிப்பட்ட வாழ்க்கை முறையோடு இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு உன் நிலைமை எப்படி இருக்குதுன்னு பாருப்பா அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவருடைய போராட்டமும் பரிதவிப்பு இருந்து கொண்டிருக்குதுங்க. பிதாவின் நாமம் நெற்றிகளின்னு சொல்றாங்களே, அது என்னங்க பிதாவின் நாமம்? பிதாவின் நாமம் அவர்கள் நெற்றிகளில் இருந்து சொல்றாங்களே, என்னங்க அர்த்தம்? பிதாவின் நாமம்னா குணம். தேவனுடைய குணம் அப்படியே யார்கிட்ட இருக்குமா? இந்த 144,000 பேர். இன்னைக்கு என் வாழ்க்கையை நான் வேதாகமத்துக்கு முன்னாடி திறந்து பார்க்குறேன். இந்த லவோதிக்கேயாவின் தூதை நான் பார்க்குறேன். ஆண்டவர்கிட்ட ஒரே ஒரு ஜெபம் மட்டும்தான் என்னால் செய்ய முடிந்தது. ஆண்டவரே, நான் நிர்வாணி, நான் குருடன், நான் பரிதவிக்கப்படத்தக்கவனாக இருக்கிற ஆண்டவரே, என் நிலைமை இதுதான் என்பதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்வீங்களா ஆண்டவரே அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, உனக்கான நுட்ப நியாய விசாரணத்தின் காலம் பரலோகத்தில் கடந்து சென்று கொண்டிருக்கிறது. அந்த நாட்களை முடிப்பதற்கு முன்பதாக உன் பாவங்களை அறிக்கை செய்து உன் தவறுகளை ஒப்புக்கொண்டு நீ என்னிடத்தில் உன்னை ஒப்படைப்பாய் அப்படின்னா நிச்சயமாய் உன்னை 144,000 பேரை என்னால மாற்ற முடியும். இந்த மீதமான திருச்சபை கிட்ட ஆண்டவருடைய பெரிய போராட்டம் இதுதாங்க. லவோதிக்கேயன் தூதை கொஞ்சம் படிக்க போறோம் அடுத்த வாரத்திலிருந்து. ஆண்டவர் பிரச்சனையை காட்டுவார். அந்த பிரச்சனையை காட்டும்போது ஒருவேளை நம்ம இடத்துல இருக்குது அப்படின்னா என்னங்க செய்யணும்? என்ன செய்யணும்? ஆண்டவர் பார்க்குற விதமாகவே நம்மளை பார்த்து நம்மளை ஒப்படைச்சி ஒவ்வொரு விஷயமா யோசிச்சு பாருங்க, இந்த குணம் என்கிட்ட இருக்குதா, இந்த தவறு என்கிட்ட இருக்குதா, இன்னமும் என் வாழ்க்கை சூழ்நிலை இப்படியா இருக்குதா அப்படின்னு ஆண்டவரோடு நம்மளை ஒப்பிட்டு பார்த்து நாம் நம்முடைய நிலையை புரிந்து கொள்வோமானால் நிச்சயமாக தேவன் நம்முடைய பாவ நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றி பின்மாரியின் ஆவியை கொடுத்து இந்த உலகிற்கு நித்திய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியான பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் இந்த மீதமான திருச்சபைகளை உங்களிடத்திலும் என்னிடத்திலும் தேவன் ஒப்படைப்பார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இந்த செய்திக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்வோம். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.